Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்வீட் கார்ன் சூப் தான் செய்ய போறோம். நான் முதல்ல ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்து அதனோட தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். உள்ளாடி இருக்க எல்லா தோலையுமே ரிமூவ் பண்ணிட்டு இந்த மஞ்சள் கலர்ல இருக்க ஸ்வீட் கார்னை மட்டும் எடுத்துக்கணும். இனி இந்த ஸ்வீட் கார்ன்ல இருந்து ஒவ்வொரு கோனா இந்த மாதிரி பிரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா கோனையும் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான சின்னதா நறுக்கின பூண்டு, இஞ்சி சேர்த்துக்கலாம். இது கூட சின்னதா நறுக்கின வெங்காயம், பீன்ஸ், கேரட் இவ்வளவு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு போடவுக்கு விருப்பமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட நாம இலக்கி வச்சிருக்கக்கூடிய ஸ்வீட் கார்ன் இதுல பகுதி சேர்த்துக்கணும். ஸ்வீட் கார்னுமே சேர்த்ததுக்கு அப்புறமா இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸ்வீட் கார்னும் இதுல நல்லா வேகணும். நாம சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஸ்வீட் கார்ன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்ல பேஸ்ட்டு அந்த மாதிரி அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரிக்க அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சூப்பு திக்காக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை சூப்பு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும்னு விரும்பினீங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட சூப் நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட தான் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் திக்னஸ்க்காக மட்டும்தான் இது சேர்க்கறது. கடைசி நம்ம இது கூட மிளகுத்தூளும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளும் சேர்த்து இறக்கணும்னா சூப்பராக நம்மளோட சூப் ரெடி. இந்த சூப்பில் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிப்பேன். உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பு குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அவ்வளோ எரிப்பெல்லாம் இருக்காது. கொஞ்சம் இனிப்பாகவும் கொஞ்சம் எரிப்பாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வெஜிடபிள் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு எப்போல்லாம் சூப்பு குடிக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் இதை செஞ்சு குடிங்க. இந்த சூப் செய்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஒரு 5-10 நிமிஷம் எடுக்கும். மற்றபடி அந்த ஸ்வீட் கார்னையும் நம்ம இலக்கி தான் எடுக்கிறோம். ஸ்வீட் கார்னும் இலக்கிறதுக்கு சீக்கிரமாக வந்துடும். வீட்டில் யாராச்சும் சூப் கேட்டாங்கன்னா இந்த சூப்பை நீங்கள் ஒருக்க ட்ரை பண்ணி செய்து கொடுங்க. ரொம்ப வெரைட்டியாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் குடிச்சிடாத ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக செய்து பாருங்கள். செய்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதனோட டேஸ்ட்டு புரியும். நான் இதில் கேரட், பீன்ஸு அந்த மாதிரி வெஜிடபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாச்சும் வெஜிடபிள் இதில் யூஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நான்வெஜ்ஜில் சூப்பு ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் சூப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சூப்பராக ஈஸியான ஒரு ஸ்வீட் கார்ன் சூப்பு நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.